ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டஸ்கிக்கு பெயர் போன குடும்பப்பாங்கான நடிகை அப்படின்னு சொல்லி அந்த ஹோம்லி ரோலுக்கு பெயர் போன நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். ஸோ 36 வயசாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு பட வாய்ப்பு அப்படின்றது இப்போது கணிசமாக குறைஞ்சிருக்குது. ஸோ பெரிய அளவில் தன்னுடைய நடிப்பை மட்டுமே நம்பி திரையுலகில் பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெருசாக இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கிறதோ இல்லைனா அடிக்கடி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதோ அப்படின்ற வேலைகள் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கிட்ட பெருமளவு குறைஞ்சிருச்சு. அதாவது முன்னே இருந்த காலத்தில் இந்த மாதிரியான வேலைகளே அவங்க பண்ணதில்லை. ஸோ திரைப்படங்களில் காட்டக்கூடிய கவர்ச்சி, ஸோ திரைப்படங்களில் காட்டக்கூடிய ஒரு சில அரசல் புரசலான அந்த லீக் ஆகுதுல, அந்த புடவையில் ஏதாவது சில பல விஷயங்களில் தெரியக்கூடிய வகையில் அந்த கவர்ச்சியை மட்டும்தான் கட் பண்ணி போட்டுட்ருங்க. பெருசாக அவங்களுடைய இன்ஸ்டாவில் அவங்க கவர்ச்சி அப்படின்றது போஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இப்போ சமீப காலமாக அதுக்கான காரணம் சமீப காலமாக இவங்களுடைய கவர்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா தொடை அழகு டஸ்கி பியூட்டி கவர்ச்சியும் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான காரணம் அவங்களுக்கு பட வாய்ப்பு அப்படின்றது சுத்தமாக குறைஞ்சி போச்சு. ஸோ அவங்களுடைய ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீ டைம் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்குது. ஸோ இதனால் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதாவது ஷூட் எடுக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, 5 குறியன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்களை ஹையர் பண்ணி நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த மாதிரி ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சமீப காலமாக இதை அதிகமாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தன்னுடைய இன்ஸ்டாவில். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எந்த வீடியோ வைரல் கண்டென்ட்டாக மாறி இருக்குது. ஏன்னா ஐஸ்வர்யா ராஜேஷோட டஸ்கி பியூட்டி ப்ளஸ் முன்னழகு எடுப்பாக தெரியக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ, அது மட்டும் இல்லாமல் ஸ்லீவ்லெஸ்ஸில் அந்த டஸ்கி தான் அவங்களுடைய ஹைலைட்டு. ஸோ இதனால் ரசிகர்கள் ஜொல்ல விட்டுட்டு திரியிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான நீங்கள் பெருசாக எதுவுமே காட்டலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரியாவது காட்டுங்க, உங்களுடைய மூஞ்சே போதும், எங்களுக்கு முகமே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் அந்த டஸ்கி மேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி முகத்தை வச்சே கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகை லிஸ்ட்டில் ஐஸ்வர்யா ராஜேஷும் சேர்ந்துருக்காங்க இப்போது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ரீசெண்டாக அவங்க நடித்த படங்கள் எப்படி இருந்துச்சு? சங்கராந்திக்கு வஸ்துனாவ் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு காசிப் அவங்கள பற்றின ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பட் அந்த நடிகர் கூட அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் அப்படின்ற ஒரு காசிப் சிக்கியிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷோட கவர்ச்சி பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.